வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப பாரம்பரியமான பலாக்கொட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பலாக்கொட்டை எடுத்துருக்கோம். இதோட தோல் மேலே இருக்க தோல் எல்லாம் உரித்து எடுத்துக்கலாங்க. இதை நல்லா ஒரு 4 நாள் காய வச்சிங்கன்னா அதுவே உறிஞ்சிட்டு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ லேசாக இருக்குன்னு. இந்த மாதிரி காய வச்ச பலாக்கொட்டையில் இருக்க மேல் தோலெல்லாம் உரித்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா கொட்டைகள்லையும் மேலே இருக்க தோலை உரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இதே மாதிரியே எல்லா கொட்டைகள்லையும் அந்த பட்டை எல்லாத்தையும் உரித்து எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் முதல்ல குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு வாணலி அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 10-15 பூண்டு பற்களையும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவு நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம 2 நார்மல் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வதக்கிக்கலாங்க. தக்காளி இந்த அளவு நல்லா மசிஞ்சு வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. மறுபடியும் ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டும் நல்லா பொரியணுங்க. கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நான் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பலாக்கொட்டைகளை இதில் சேர்த்துக்கலாங்க. வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் உப்பு போட்டு வேக வைக்கல. அதனால் இந்த பலாக்கொட்டைக்கு அளவாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இது கூட அந்த மிக்ஸி ஜாரை லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளுங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதாவது தனியா தூளுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் தூள் எல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் பொடி சேர்க்க விருப்பம் இல்லாட்டி குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதி வரணுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்தவாறு புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளி சேர்க்க விருப்பம் இல்லாட்டி எச்சா 2 தக்காளியை போட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ புளி சேர்க்க தேவையில்லை. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ எந்த திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு உப்பு காரெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா மூடி போட்டு இதை நம்ம கொதிக்க விட்டுடலாங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயும் 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் நல்லா இதை கொதிக்க விட்டுருங்க. அப்படி கொதிக்கும்போது நல்லா எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். அந்தளவு நல்லா கொதிச்சு வரணுங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் சுற்றி பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளோட ரொம்ப பாரம்பரியமிக்க ரொம்ப சுவை மிகுந்த
பலாக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது வந்து சாதத்தோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.